அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ சேமியா குச்சி ஐஸ். எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து மாம்பழம் தான். எல்லா கடையிலையும் மாம்பழம் நிறைய சேலுங்க. நம்ம ஊருனா எனக்கு நிறைய மாம்பழம் வந்து வெரைட்டியாக கிடச்சிருக்கும். அப்பா அம்மா வந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு இந்தியன் ஸ்டோரில் இங்கே வந்து மாம்பழத்தை பார்க்கவும் எனக்கு வாங்காமல் வர்றதுக்கு மனசே இல்லை. அதுவும் எனக்கு நல்ல டீலில் கிடச்சிது. நல்ல இந்த பாக்ஸ் மேங்கோஸ் வந்து எனக்கு $4 கிடச்சிது. அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி வந்து காஸ்கோவில் எனக்கு ஆர்கானிக் மாம்பழம் கிடச்சிது. இது வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா பழுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து வீட்டில் வந்து மாம்பழ ஜூஸு, மாம்பழம் ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி எல்லாம் மாறி இதை தான் சாப்பிட போகிறேன் பசங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேங்கோ குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ வெர்மிச்செல்லி பாப்சிக்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அது வந்து 2 கப்ஸ் நல்லா தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியா ஒரு 1/2 கப்பு. அந்த சேமியாவை குக் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு வாட்டர். அப்புறம் சர்க்கரை 1/4 கப்பு. சர்க்கரை வேண்டான்னா நம்ம சேர்த்துக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை மிக்சி ஜாரில் சர்க்கரை சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சர்க்கரை வேணான்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா எதுவுமே அந்த திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. மேங்கோ பியூரி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம சேமியாவை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு தண்ணி எடுத்து நல்லா வந்து அதை கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம வந்து சேமியாவை வந்து ஆட் பண்ணி, நம்ம பாயசத்துக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வெந்து எடுக்கணும் சேமியாவை. அப்பப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சேமியா வந்து ஒன்றோடு ஒன்றா ஒட்டாது. ஸோ இப்போ இதை நல்லா வேகட்டும். இப்போ சேமியா வந்து நல்லா வெந்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து கிள்ளி பாருங்க. பிரேக் ஆனிச்சுன்னா சேமியா வந்து வெந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட சேமியா வந்து ரெடி ஆயாச்சு. குக் பண்ண சேமியாவை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சேமியா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாம்பழ ஜூஸை வந்து சேர்த்துடலாம். மாம்பழ ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த சேமியாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஐஸ் மோல்டில் போடும்போது கட்டி இருக்காது. ஐஸ் மோல்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ சேமியாவை வந்து ஃபில் பண்ணிடலாம். எப்போதுமே அந்த ஐஸ் மோல்டில் ஃபில் பண்ணும்போது எட்ஜு வரைக்கும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா வந்து அந்த ஸ்டிக் வச்சு மூடும்போது உங்களுக்கு வந்து வழியும், ரொம்ப வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற்றிட்டிங்கன்னா. அதனால் எப்போதுமே அந்த லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கேப்பு விட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 5 to 6 ஹவர்ஸு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். 6 ஹவர்ஸ் ஆயாச்சு. ஐஸ் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ உடனே அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து உருவணும் அப்படின்னு சொன்னால் உடஞ்சிடும், எடுக்க வராது சரியா. அதனால் ரன்னிங் வாட்டரில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா எல்லா பக்கத்துலேயும் அந்த மோல்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக எடுத்திங்கன்னா அழகாக உடையாமல் வரும். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி எல்லா பழங்களையும் வச்சு நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி பாப்சிக்கல் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ மேங்கோ வெர்மிச்செல்லி பாப்சிக்கல் இஸ் ரெடி. என்னோட மற்ற ரெசிபிகளையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.